பிரதமர் நரேந்திர மோடி 12வது முறையாக தேசிய மூவர்ண கொடியை நாட்டின் பிரதமராக ஏற்ற வருகை தர பிரதமர் நரேந்திர மோடியை சம்பிரதாயபூர்வமாக வரவேற்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சய் சேத், பாதுகாப்புத்துறை செயலர் ராஜேஷ்குமார் சிங், சம்பிரதாயபூர்வமாக டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃபீஸர் கமாண்டிங்க்கு அறிமுகம் செய்து வைக்க அணிவணக்க மேடைக்கு வந்து ஜெனரல் சல்யூட்டை ஏற்றுக்கொள்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியிடம் தி காட் ஆஃப் ஆனர் சிறப்பு அணிவகுப்பு பார்வையிட தயாராக இருக்கிறது என்று சம்பிரதாயபூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. தி காட் ஆஃப் ஆனரை இன்ஸ்பெக்ட் பண்ண பிரதமர் அழைக்கப்பட சிகப்பு கம்பளத்தில் நடந்து சென்று பிரைம் மினிஸ்டர் வில் இன்ஸ்பெக்ட் தி காட் ஆஃப் ஆனர். சிறப்பு அணிவகுப்பு மரியாதையை ஏற்க முப்படைகள் மற்றும் டெல்லி போலீஸ் வாத்தியங்கள் முழங்க பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு வணக்கத்தை ஏற்பார். தரைப்படை, கடற்படை, வான்படை மற்றும் டெல்லி போலீஸ் பிரிவு என ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் 24 வீரர்கள் அணிவகுக்க அந்த படை பிரிவுகளுடைய வாத்திய கோஷங்கள் முழங்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு காட் ஆஃப் ஆனர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு அணி வணக்க மரியாதை வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து லஹோரி பாதை வாயிலாக கம்பீரமான செங்கோட்டையின் கோட்டை கொத்தளத்தை நோக்கி நகர்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இப்போ நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய காட்சி தான் பிரதமர் நரேந்திர மோடி நுழைகிறாரு. இதுதான் லஹோரி பாதை. பிரதமர் ஜவஹர்லால் நேரு காலம் தொடங்கி முதல் விடுதலை நாள் விழா தொடங்கி ஒவ்வொரு பிரதமரும் இந்த லஹோரி பாதை வாயிலாக நடந்து சென்றுதான் கம்பீரமான செங்கோட்டையின் மேல் அமைந்திருக்கக்கூடிய கோட்டை கொத்தளத்துக்கு சென்று அங்கே தேசிய மூவர்ண கொடியை ஏற்றி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவர். 12வது முறையாக இந்த வைபவத்தை செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாதுகாப்புத்துறை செயலாளர் அவரை வரவேற்கிறார். கோட்டை கொத்தளத்தின் மேல பிரதமர் நரேந்திர மோடி ஏறி செல்றதுக்கு தயாராகக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.